ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் பேக் டு ஃபரானிஸ் கிச்சன். எல்லோரும் ஆரோக்கியமாகவும் சந்தோஷமாகவும் இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் இன்றைக்கி ஃபரானிஸ் கிச்சனில் சீஸ் ரொட்டியோடு செய்கிற மாதிரி தான் காட்ட போகிறேன். வாங்க இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு பார்ப்போம். நான் இன்றைக்கி எங்கள்கிட்ட சீஸ் ரொட்டியை செஞ்சு கொள்கிறதுக்கு மாவு எடுத்துக்கிறேன். சீனி, தண்ணி, நெய், மொசரல்லா சீஸ், பால், உப்பு இவ்வளோ தான் எடுத்துக்கிறேன். வாங்க இதை எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு பார்க்குறதோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ காட்டு மிஸ் ஆகின இன்க்ரீடியன்ஸ் இருந்தால் உங்களுக்கு உடனுக்குடனே பார்த்துக்கொள்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டுக்கு எங்கிட்ட சீஸ் ரொட்டியை செஞ்சு கொள்கிறதுக்கு பவுல் ஒன்று எடுத்து அதில் 750 கிராம் மாவு போட்டுக்கொள்கிறேன். அதுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் கீயும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். அதுக்கு சீனி 1/2 டீஸ்பூனும் போட்டுக்கொள்கிறேன். உப்பு கொஞ்சமும் போட்டுக்கொள்ளணும். எல்லாத்தையும் போட்டு இது கொஞ்சம் கையால் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். மாவில் இந்த கீ எல்லாம் நல்லா கொஞ்சம் மிக்ஸ் ஆகி வரத்துக்கு மாவு இப்படி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதுக்கு ஃப்ரெஷ் மில்க் 1 கப்பும் ஆட் பண்ணிக்கொள்கிறேன். பாலையும் ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா கையால் மிக்ஸ் பண்ணிக்கொள்ளணும். பாலையும் ஊற்றி இப்படி நல்லா பிணைஞ்சிட்டு இதுக்கு என்ன லைட் சுடு தண்ணி கொஞ்சம் எடுத்து இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இங்கிருந்து மாவை பிணைஞ்சி ஒரு ரொட்டி டோ ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். ரொட்டியை பிணையிறதுக்கு சுடு தண்ணி எடுக்க போக்கில் மிச்சம் சூடான தண்ணி எடுத்து பிணையவானம். நாங்கள் மிச்சம் சூடான தண்ணி ஊற்றி பிணைஞ்சமெண்டா எங்களோட ரொட்டி ரப்பராட்டம் ஆவிரும். அப்படி இல்லாமல் லைட் சுடு தண்ணி எடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இப்படி வீடியோவில் காட்டுற மாதிரிக்கு இதை கொஞ்சம் நல்லா பிணைஞ்சி சாஃப்டான ரொட்டி டோ ஒன்று செஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ரொட்டி டோவை நல்லா இப்படி பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். உங்களுக்கே பார்த்தா விலங்கு தைக்கும் எங்களோட ரொட்டி டோ நல்லா சாஃப்டாக இருக்குது. இந்த மாதிரி தான் எங்களுக்கு பிணைஞ்சு எடுத்துக்கொள்ளணும். ரொட்டி டோவை நல்லா இப்படி சாஃப்ட் டோவண்டா பிணைஞ்சு எடுத்துகிட்டு இதுக்கு என்ன கையில் கீ கோம் எடுத்து அதை எங்களை செஞ்சு கொண்ட ரொட்டி டோக்கு மேலால் நல்லா பூசிக்கொள்கிறேன். கீயும் பூசிட்டு இது கொஞ்சம் மூடி 1/2 hour வச்சு எங்களது ரொட்டி டோவுக்கும் ரெஸ்ட் பண்ணி எடுக்க போகிறேன். 1/2 hourக்கு பிறகு எங்களோட ரொட்டியை திறந்து பார்ப்போம் எப்படி இருக்குதுண்டு. உங்களுக்கே பார்த்தா விலங்கு தைக்கும் எங்களோட ரொட்டி டோ இருந்ததுக்கு இன்னும் நல்லா சாஃப்டாக இருக்குது. இது ரைஸ் ஆகி பொங்கி வராது என்ற நாங்கள் இதுக்கு எக்ஸ்ட்ரா பேக்கிங் பவுடரோ போட்டில்லை. அதனால் இது சாஃப்டாகி மட்டும்தான் வரும். இப்போ இருந்ததுக்கு நல்லா சாஃப்டாக இருக்குது. நான் இப்போ இதை இன்னும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி பிணைஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்படி பிணைஞ்சு கொண்டு எங்கேருந்து ரொட்டி டோவால் நான் இப்போ சின்ன சின்ன போர்ஷனாக உடச்சி வேறையாக பிரித்து எடுத்துக்கொள்ள போகிறேன் எங்கள் ரொட்டியை செஞ்சு கொள்கிறதுக்கு. நீங்களும் எங்களோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தால் எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்டு வாங்க ரொட்டி எப்படி செஞ்சு கொள்கிறேன்னு வீடியோக்குள்ளே போய்ட்டு பார்ப்பேன். ரொட்டி டோவை நான் இப்படி சின்ன சின்னதாக உடச்சி சின்ன சின்ன பவுல் செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன் ரொட்டியை செஞ்சு கொள்கிறதுக்கு. ரொட்டி டோ எல்லாத்தையும் இப்படி சின்ன சின்ன பவுல் செஞ்சுட்டு நான் டேபிளுக்கு கொஞ்சம் மாவும் போட்டுட்டு இந்த ரொட்டி டோ ஒன்றா எடுத்து வீடியோவில் காட்டுற மாதிரி ரொட்டி செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். எங்களோட ரொட்டி டோ எடுத்து நான் இப்படி ரொட்டி செஞ்சு எடுத்துக்கிறேன். உங்களுக்கே பார்த்தா விலங்கு தைக்கும். இது மிச்சம் கனமும் இல்லை மிச்சம் மெல்லிசையும் இல்லாமல் கணக்கான சைஸில் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொண்டா சரியாக இருக்கேன். இந்த டோவில் நார்மல் ரொட்டி ஒன்று செய்கிற மாதிரி பார்த்தோம். வாங்க அதே டோவை வச்சு நாங்கள் சீஸ் ரொட்டி ஒன்று எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் மாவு குழி ஒன்று எடுத்து ரொட்டி செஞ்ச மாதிரி இதுக்கும் நான் மாவு குழி ஒன்று எடுத்து அதை கையால் கொஞ்சம் சப்பை ஆக்கிக்கொள்கிறேன். இப்படி சப்பையாக்கிட்டு இதை ரோலின் பின்னோண்டு வச்சு ரோல் பண்ணிக்கொள்ளணும். ரொட்டி டோவை இப்படி சின்னதாக ரோல் பண்ணிவிட்டு இதுக்கு நான் சின்னதாக கிரேட் பண்ணிக்கொண்ட மொசரல்லா சீஸ் கொஞ்சம் எடுத்துக்கிறேன். இப்படி நான் கிரேட் பண்ணிக்கொண்ட மொசரல்லா சீஸால் கொஞ்சம் எடுத்து எங்கேருந்து செஞ்சு கொண்ட ரொட்டிக்கு நடுவில் வச்சு வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த மொசரல்லா சீஸை நான் சீல் பண்ணிக்கொள்கிறேன். இந்த ரொட்டி டோவால் சீஸை போட்டு நல்லா இப்படி சீல் பண்ணிவிட்டு ரிட்டன் நான் இதை ரொட்டி மாதிரி ரோல் பண்ணி எடுத்துக்கொள்ள போகிறேன். இப்போ உங்களுக்கு பார்த்தா விலங்கு தைக்கும் நாங்கள் சீஸ் போட்ட ரொட்டியை நார்மல் ரொட்டி மாதிரி
இதுக்கும் நல்லா ரோல் பண்ணி ரொட்டி மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்கிறேன். இப்படி சீஸ் போட்ட ரொட்டியை நார்மல் ரொட்டி மாதிரி மிச்சம் கனமும் இல்லாமல் மிச்சம் மெல்லிசும் இல்லாமல் நான் செஞ்சு எடுத்துக்கிறேன். இது மாதிரி எங்களோட எல்லா ரொட்டி டோக்கும் நான் நார்மல் ரொட்டியும் சீஸ் ரொட்டியும் மிக்ஸில் செஞ்சு எடுத்துக்கொள்ள போகிறேன். நான் இப்படி ரொட்டியெல்லாம் செஞ்சு எடுத்துக்கிறேன். வாங்க எங்களோட ரொட்டியெல்லாம் இப்படி சுட்டுக்கொள்கிறேன்னு பார்ப்போம். ரொட்டியை செஞ்சு கொள்கிறதுக்கு பேன் ஒன்று அடுப்பில் வச்சு எங்களோட பேன் கொஞ்சம் ஹீட் ஆகிக்கொண்டு வரப்போக்கில் அதில் நாங்கள் செஞ்சு கொண்ட ரொட்டி ஒன்றா போட்டு நல்லா 2 சைடையும் சுட்டு எடுத்துக்கொள்ளணும். இப்படி ரொட்டியை நல்லா 2 சைடுக்கும் திருப்பி 2 சைடையும் நல்லா சுட்டு எடுத்துக்கொள்ளணும். நாங்கள் நார்மலாக ரொட்டியோண்டு சுட்டுக்கொள்கிற மாதிரி தான் இதை செஞ்சு கொள்ளணும். நான் இது நார்மல் ரொட்டியோண்டு செய்கிற மாதிரி தான் காட்டினேன். வாங்க நாங்கள் எங்களோட சீஸ் ரொட்டி எப்படி செய்கிறேன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டுக்கு நாங்கள் எங்களோட நார்மல் ரொட்டியை செஞ்ச மாதிரியே எங்களோட சீஸ் ரொட்டியையும் போட்டு அதையும் 2 சைடுக்கு நல்லா சுட்டு எடுத்துக்கொள்ளணும். அவங்களுக்கு வீடியோவில் பார்த்தா விளங்குதாய்க்கே நான் 2 சைடுக்கும் இப்படி ரொட்டியை திருப்பி 2 சைடையும் சுட்டு எடுத்துக்கிறேன். இந்த ரொட்டி மிச்சம் கலர் மாறணுமென்று இல்லை. இந்த ரொட்டியை நாங்கள் இந்த அளவில் செஞ்சு கொண்டாலும் இது நல்லா வெந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான ரொட்டி உண்டு. இது சின்னவங்களுக்கும் நல்லா பிடிச்சி விருப்பமாக தின்னுவாங்க. எந்த இதில் சீஸ் எல்லாம் போட்டிக்கிறதுனால இன்ஷா அல்லாஹ் நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை கட்டாயம் எங்களுக்கு சொல்லுங்கள். அடுத்தது நாங்கள் பட்டர் கார்லிக் ரொட்டியோடு செய்கிற எப்படின்றதை பார்ப்போம். அதுக்கு நான் பட்டர் கொஞ்சம் மெல்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். அதுக்கே கார்லிக் கொஞ்சமும் கிரேட் பண்ணி எடுத்துக்கிறேன். நாங்கள் மெல்ட் பண்ணிக்கொண்ட பட்டரும் கிரேட் பண்ணிக்கொண்ட கார்லிக்கையும் 2 நான் இப்படி ஒன்றுக்கு போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்படி செஞ்சு கொண்டு எங்கே இந்த பட்டர் மிக்ஸின்னு நாங்கள் ரொட்டி செய்ய போக்கல இப்படி ஒரு சைடு நாங்கள் நல்லா சுட்டு எடுத்துட்டு இப்படி நல்லா சுடுபட்ட ரொட்டி சைடில் நாங்கள் மிக்ஸ் பண்ணி கொண்டு பட்டர் மிக்ஸினால் கொஞ்சத்தை பூசிக்கொள்ளணும். இந்த மாதிரி நான் எங்களோட சீஸ் போட்ட ரொட்டி சீஸ் போடாத ரொட்டி எல்லாத்துக்கும் இப்படி எங்களோட பட்டர் மிக்ஸினால் பூசி எடுத்துக்கொள்ள போகிறேன். இது பட்டர் மிக்ஸின் பூசினா நல்லா டேஸ்ட்டாக இருக்கேன். நீங்களும் பூசி செஞ்சு பாருங்கள். இது நல்லா டேஸ்ட்டான ரொட்டி உண்டு. இப்படி ரொட்டி செஞ்சுட்டு உங்களுக்கு விருப்பம் என்றா இதுக்கு பட்டர் மிக்ஸின் பூசி எடுக்கலும், அப்படி இல்லாட்டி பட்டர் மிக்ஸின் பூசாமையும் செஞ்சு எடுத்துக்கொள்ளும். நாங்கள் நார்மல் ரொட்டிக்கு எங்களது பட்டர் மிக்ஸினை பூசினோம் என்றால் இது பட்டர் கார்லிக் ரொட்டியாகவும், நாங்கள் சீஸ் போட்ட ரொட்டிக்கு பட்டர் பூசி எடுத்தோம் என்றால் எங்களோட பட்டர் கார்லிக் சீஸ் ரொட்டியாகவும் உங்களுக்கு எப்படி விருப்பம் அந்த மாதிரி செஞ்சு எடுத்துக்கொள்ளும். உங்களுக்கும் எங்களோட இந்த சீஸ் ரொட்டி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுண்டா எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். அதோடு உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோ மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது மாதிரி இன்னும் புதிய ரெசிபி உடனுக்குடனே தெரிஞ்சுக்கொள்கிறதுக்கு எங்களோட ஃபரானிஸ் கிச்சன் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட சைடில் வர பெல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணி வச்சிங்கன்னா நாங்கள் போடுற அடுத்தடுத்து புதிய ரெசிபி உடனுக்குடனே உங்களுக்கு பார்த்துக்கொள்கிறதுக்கு ஏழுமாவும். நான் இன்றைக்கி நார்மல் ரொட்டி சீஸ் ரொட்டி அதோட பட்டர் கார்லிக் ரொட்டி ஒரே டோவை வச்சு 3 விதமான ரொட்டி செய்கிற மாதிரி காட்டினேன். இன்ஷா அல்லாஹ் கட்டாயம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கும் இந்த ரொட்டி ரெசிபி பிடிக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் எங்களையும் சொல்லுங்கள். இது மாதிரி இன்னும் ஒரு புதிய ரெசிபி ஒன்று எடுத்துகிட்டு வரும் வரைக்கும் see you next video and thanks for watching.